ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா அது நம்மளோட பர்சனாலிட்டியை ஒரு படி மேலே காட்டும். அதே அளவுக்கு வாட்சஸ்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா வாட்சுங்கிறது வெறும் டைம் பார்க்கறதுக்காக கிடையாது, அது ஒரு ஸ்டைல் அண்டு ஃபேஷனாகவே மாறிடுச்சு. சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட போய் பிராண்டடான வாட்ச், அதே சமயத்தில் ரொம்பவே காஸ்ட்லியான வாட்ச் எதுன்னு கேட்டால் மேக்ஸிமம் நம்ம கிட்ட இருந்து வர ஒரே வார்த்தை ரோலெக்ஸ். இந்த அளவுக்கு இந்த வாட்ச் பிராண்ட் ஆனதுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த வாட்ச் மட்டும் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்குது? இந்த வாட்சுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு தான் என்ன? ஆரம்பிக்கலாங்களா? இந்த ரோலக்ஸ் வாட்சை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோடைய ஃபவுண்டரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜெர்மனியில 1881 குல்ம்பேக் அப்படிங்கிற பகுதியில் பிறக்கிறாரு மிஸ்டர் ஹான்ஸ் வில்ஸ்டோஃப். இவருடைய இளமை பருவம் 12 வயசு தொடறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே இழக்கிறாரு. அண்ட் தென் இவருடைய ரிலேட்டிவ்ஸ் மூலியமா தான் இவர் வளரவும் பிளஸ் படிக்கவும் செய்யறாரு. இவருடைய 19 வயசுல வாட்ச் எக்ஸ்போர்ட் கம்பெனில ஒர்க் பண்றாரு. இவருடைய 22வது வயசுல லண்டன்ல போய் அங்கேயே செட்டில் ஆகுறாரு. ஆல்சோ ஒரு வாட்ச் மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி ஒர்க் பண்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு வாட்சை எப்படி தயாரிக்கிறது அண்ட் அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுங்கிற டெக்னிக் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. தென் சொந்தமா நம்மளே ஒரு வாட்சை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. பட் அந்த நேரத்துல அவர்கிட்ட போதுமான வருமானம் கிடையாது. அதனாலேயே அவருடைய சொந்தக்காரரான மிஸ்டர் ஆல்ஃபிரட் டேவிஸ் கிட்ட இந்த பிளான் ஐடியா எல்லாமே சொல்றாரு. அவருக்கும் இந்த பிளான் பிடிச்சு போக 2 பேரும் சேர்ந்து ஒரு வாட்ச் கம்பெனியை ஓபன் பண்றாங்க. இவங்க தயாரிக்கிற கடிகாரம் எல்லாமே ஒரு நகைக்கடையில கொடுத்து வியாபாரம் பண்ற மாதிரி சூழ்நிலை தான் அப்போ இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கடிகாரத்துக்கான தனியா ஒரு ஷோரூம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனாலேயே நகைக்கடையில கொடுத்து சேல்ஸ் பண்ற மாதிரி தான் அப்போ சுச்சுவேஷன் இருந்தது. அப்படி இவங்க முதலா தயாரிச்ச வாட்ச் பாத்தீங்கன்னா பாக்கெட் வாட்ச் தான். 1908 தான் தயாரிச்சாங்க. பட் அந்த டைம்ல இந்த வாட்சஸ்ல ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. இந்த தூசி படுற மாதிரியும் அந்த வேர்வை எல்லாம் அந்த வாட்ச்ல படுற மாதிரியும், பாக்கெட்ல இருந்து வாட்சஸ் எடுக்கும்போது கை தவறி கீழே விழுந்து அது உடையுது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். 1910 முதலா ரிஸ்ட் வாட்ச் தயாரிச்சாரு. அதாவது இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கை கடிகாரம் அப்பதான் தயாரிக்கப்பட்டது. இவர் தயாரிச்ச வாட்ச் இவர் நினைச்சதை விட ரொம்பவே சூப்பரா வந்திருந்தது. யூனிக்காவும் ரொம்ப தரமாகவும் வந்திருந்தது. அதனாலேயே 1914 அந்த வாட்ச்க்கு A கிளாஸ் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது. அண்ட் 1926 வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா 12,000 மீட்டர், அதாவது 39,000 அடி கடலுக்கு அடியில விழுந்தாலும் 7 மணி நேரத்துக்கு இந்த வாட்ச் ஒன்றும் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு தரமான வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் தான் இவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு ரோலக்ஸ் வாட்ச் தயாரிக்க கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்துக்குவாங்க. அந்த வாட்ச் ரெடி ஆனதும் அதை லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த லேப் டெஸ்ட்ல வாட்ச் சாட்டிஸ்ஃபைடா இருந்தா அது வெளி மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் வரும். அப்படி சப்போஸ் அந்த லேப் டெஸ்ட்ல இந்த வாட்ச் சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா அந்த வாட்சை அங்கேயே டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. அதாவது டாப்பா பிரிச்சிருவாங்க. அது வெளி மார்க்கெட்டுக்கு ஒரு சிங்கிள் பீஸ் கூட வர அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த வாட்ச்ல யூஸ் பண்ற சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸுமே ரோலக்ஸ் கம்பெனியே தயாரிச்சு அந்த பிராண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெளிய மார்க்கெட்ல இருந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ரோலக்ஸ் வாங்காது. இந்த ரோலக்ஸ் கம்பெனில 25,000 30,000 மேல எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. பெரிய கம்பெனிங்கிறதுனால நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஒரு ஃப்ளோர்ல ஒர்க் பண்றவங்க அடுத்த ஃப்ளோருக்கு போறதுக்கு பர்மிஷன் கிடையாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. சீக்கிரட்டாவும் மெயின்டைன் பண்றாங்க. ரோலக்ஸ் வாட்சோட இன்னொரு சிறப்பம்சம், அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் அவங்க கைகளால மட்டுமே இந்த வாட்சை பார்த்து தயாரிக்கிறாங்க. எந்த ஒரு மிஷினுமே இந்த வாட்ச் தயாரிக்க அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இந்த வாட்ச் தயாரிக்க 1 வருஷம் எடுத்துக்கிறாங்க. வாட்ச் துருப்பிடிக்காம இருக்க விலை அதிகமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இந்த வாட்ச்ல யூஸ் பண்றாங்க. அதாவது மற்ற கம்பெனி வாட்சஸ் துருப்பிடிக்காம இருக்க 316 எல் யூஸ் பண்றாங்கன்னா ரோலக்ஸ்ல மட்டும் 3 மடங்கு அதிகமா 904 எல் யூஸ் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா, நீங்க ஆழமா குழி தோண்டி இந்த வாட்சை புதைச்சி வச்சாலும் 1 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் எந்த விதமான சேதாரமும் இந்த வாட்ச்க்கு ஆகியிருக்காது. இதோட இன்னொரு சிறப்பம்சமே இதுல இருக்கிற 4ங்கிற நம்பர் தான். ஆக்சுவலா 4ங்கிற ரோமன் நம்பர் இப்படிதான் இருக்கணும். பட் ரோலக்ஸ் வாட்ச்ல மட்டும் இப்படிதான் இருக்கும். இதுதான் இந்த வாட்சோடைய இன்னொரு ஸ்பெஷல். ரோலக்ஸ் வாட்ச்ல நிறைய பிராண்ட் இருக்கு. பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் டிஃபர் ஆகும். அந்த வகையில வாட்சோடைய ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4 லட்சத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. 2017 அமெரிக்கால நியூயார்க் ஸ்டேட்ல நிறைய வாட்சஸ் ஏலத்துக்கு விடப்பட்டது. அதுல ஒரு குறிப்பிட்ட ரோலக்ஸ் வாட்ச் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 139 கோடி கொடுத்து வாங்கப்பட்டது. அதுக்கான முக்கியமான காரணம் அது விண்டேஜ் வாட்சா இருந்தது தான். இப்போதான் ரோலக்ஸ்னா பிராண்ட் ஹை கிளாஸ் எக்ஸ்பென்சிவ் நமக்கு நம்மளே நிறைய சொல்லிட்டு இருக்கோம். பட் உண்மையாலுமே இந்த நேமுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. எல்லாருமே ஈஸியா சொல்லணும், அதே சமயத்துல வாட்சோட நேம் சிம்பிளாவும் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்ச பேர் தான் ரோலக்ஸ். ரோலக்ஸ் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாந்துல தான் இருக்கு. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல லண்டன்ல தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல வேர்ல்டு வார் ஆல்சோ ஆரம்பிச்சதுனால லண்டன்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி சுவிட்சர்லாந்துக்கு மாத்திட்டாங்க. அங்கே பேட்டர்ன் வாங்கி பிசினஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஃபைனலா இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் மிஸ்டர் ஹான்ஸ் வில்ஸ்டோஃப் 1960 ஜூலை மாசம் தான் இறக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி ஷேர் இவருடைய ஃபேமிலிக்கும் சேரிட்டிக்கும் போயிட்டு தான் இருக்குது.